நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே வடமாநில இளைஞர்களுக்கு தனியார் ஐஸ் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி வரவழைத்து தனி அறையில் அடைத்து பணம் பறித்த 5 பேர் போலீசாரிடம் சிக்கினர். வடமாநில இளைஞர்களுக்கு எதிரான சித்திரவதை சம்பவத்தில் நடந்தது என்ன? வடமாநில தொழிலாளர்களை அறையில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்த கும்பல் செல்போனை பிடுங்கி ஜிபே மூலம் பணம் பறித்து நடு ரோட்டில் விட்ட சம்பவம். வேலை தேடி அலைந்த வடமாநிலத்தவர்களுக்கு ராசிபுரத்தைச் சேர்ந்த கும்பலால் நேர்ந்த கதியின் பின்னணி என்ன? நாமக்கல் மாவட்டத்தில் புதிதாக தொடங்கப்பட உள்ள ஜூஸ் கம்பெனியில் ஆட்கள் தேர்வு செய்வதாக விளம்பரம் செய்திருக்கிறார்கள். விளம்பரத்தில் இருந்த செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டு பேசிய மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த 7 பேர் வேலை வேண்டும் என விசாரித்துள்ளனர். எதிர்முனையில் பேசிய நபர் குமாரபாளையம் அருகே உள்ள தனியார் கல்லூரி பேருந்து நிலையத்திற்கு வர சொல்லியிருக்கிறார். உடனே அங்கு சென்ற வடமாநிலத்தவர்களிடம் கருநீல கார் வரும், அதில் ஏறி வாங்க என கூறியிருக்கிறார். அதன்படி காரில் ஏறி அங்கு சென்ற வடமாநிலத்தவர்களை வேலை தொடர்பாக பேச வேண்டும் என கூறி ஒரு அறைக்கு அழைத்து சென்றனர். அங்கு ஏற்கனவே காத்திருந்த உள்ளூர் நபர்கள் 5 பேர் வடமாநில நபர்களை சுற்றி வளைத்து அறையில் அடைத்து வைத்து கத்தி கட்டையால் தாக்கி 7 பேரின் வங்கி கணக்கில் இருந்த 75,000 ஜிபே மூலம் பறித்து கொண்டதோடு வெளியே சொன்னால் எங்கிருந்தாலும் தேடி வந்து கொன்று விடுவோம் என மிரட்டியிருக்கிறார்கள். பின்னர் 7 பேரை எங்கு காரில் ஏற்றினார்களோ அங்கேயே இறக்கிவிட்டு தப்பித்திருக்கிறார்கள். இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் குமாரபாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சம்பவ ஏரியாவில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவின் காட்சிகளை ஆய்வு செய்து சுரேஷ், ராஜதுரை, ராஜ்குமார் உள்ளிட்ட 5 பேரை கூண்டோடு கைது செய்தனர். கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் மற்றும் பைக்கை பறிமுதல் செய்தனர். பணம் பறிக்கும் நோக்கில் வடமாநிலத்தவர்களை தனியாக வரவழைத்து தாக்கியதாக கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்த நிலையில் அவர்களை நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.